வாழ்க வளமுடன். இரவில் தூங்கும் பொழுது சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்திருக்கும் பழக்கம் உள்ளவரா நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இது ஒரு டிசார்டர் மாதிரி. இதை ஈஸியாக குணப்படுத்தலாம். எல்லாரும் 8 மணி நேரம் நல்லா தூங்கணும், அதாவது இடைவிடாமல் தூங்க வேண்டும், தூக்கம் கலையாமல் தூங்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான ஆரோக்கிய குறிப்பாகும். அதையும் மீறி நம்மளுக்கு இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிறதுக்காக எழுந்திருக்கிறாங்கன்னா உங்களுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் தூக்கத்தில் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதில் முதலாவது விஷயம் என்னென்னா, ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறாருன்னு வச்சுங்களேன். அதில் கிட்டத்தட்ட 75% தண்ணி 4 மணிக்கு முன்னாடி, சாயங்காலம் 4 மணிக்கு முன்னாடி குடிக்கணும். அடுத்தது, தண்ணி குடிக்கும்போது 4 மணிக்கு மேலே நீங்கள் தண்ணி குடிக்கும்போது சிறிதளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை உறிஞ்சி குடிக்க வேண்டும். மூன்றாவதாக, தூங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பு தண்ணீர் குடிப்பதை நிறுத்தவும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய முழு விளக்கமும் ஒரு வீடியோவில் இருக்கு. ஃபுல் வீடியோ லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன், பாருங்க. அடுத்தது 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா, தூங்கி எழுந்திரிச்ச உடனே அந்த தண்ணி ஒரு எலக்ட்ரோலைட்டா தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதாவது உப்பு சர்க்கரை கரைசல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. 5வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டின்னர் இரவு உணவு சாப்பிடும் பொழுது நீங்கள் காஃபி டீ சாப்பிட்றது, இல்லைன்னா மதுபானங்கள் அந்த மாதிரி சாப்பிட்றது, நீர் ஆகாரங்கள் நிறைய சாப்பிட்றத நிறுத்தணும், குறைச்சிக்கணும். ஸோ இரவு உணவில் சாதாரண உணவு சாப்பிட்டு விட்டு பிறகு தேவையில்லாத நீர் ஆகாரங்களை சாப்பிடாமல் தவிர்க்க வேண்டும். மேலும் பார்த்தீங்கன்னா, தூங்குவதற்கு முன்பு கண்டிப்பாக 2 முறை சிறுநீர் கழித்து விட்டு தூங்குங்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி காலை கொஞ்சம் படுத்துட்டு காலை கொஞ்சம் உயரமான பகுதியில் வச்சிருந்து, அதாவது காலுக்கு அடியில் ஒரு 3-4 தலைக்காணி வச்சுங்க. அந்த மாதிரி உயரமாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப விளக்கமாகவும் இது எப்படி முறையாகவும் செய்யணுன்றதுக்கு ஒரு ஃபுல் வீடியோ இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கு இங்கே கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதேமாரி இரவில் தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிற உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எளிது ஆரோக்கியம் எளிது என்ற நம்ம யூடியூப் சேனலுக்கு இதுபோல் பல நல்ல பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.